Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் மல்டிபூட் USB பென்ட்ரைவை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது ஒரே ஒரு USB பென்ட்ரைவ்க்குள்ள Windows 7, Windows 8, Windows 10, Windows 11 and Linux மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை ஒரே பென்ட்ரைவ்க்குள்ள எப்படி கிரியேட் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவில் காட்டுற ஸ்டெப்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து மல்டிபூட் பென்ட்ரைவை ஈஸியாக கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போது மல்டிபூட் பென்ட்ரைவ் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான பூட்டபிள் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ப்ரௌசரில் வென்டாய் என்ற மல்டி பூட்டபிள் சாஃப்ட்வேருடைய டவுன்லோட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் விண்டோஸ் ஜிப்ன்ற ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் லைனக்ஸ் சிஸ்டமாக இருந்தால் லைனக்ஸ் ஸ்டார்ன்ற ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லைனா லைவ் சிடி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா லைவ் சிடின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதால விண்டோஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறேன். தென் டவுன்லோட் பண்ண வென்டாயோடைய செட்டப் ஜிப் ஃபைலை அன்ஜிப் பண்ணுங்கள். அண்ட் இப்போது உங்களுடைய USB பென்ட்ரைவை உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே வென்டாய் 2 டிஸ்க்ன்ற EXE ஃபைலை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிவைஸ் ஆப்ஷனில் ஆல்ரெடி நீங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற USB டிரைவிங் ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் உங்களுடைய USB டிரைவ் இங்கே ஷோ ஆகலைன்னா க்ரீன் கலரில் அவைலபிளாக இருக்கிற ரீஃப்ரெஷ் பட்டன் மேலே கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீனை ரீஃப்ரெஷ் பண்ணுறதால உங்களுடைய USB டிரைவிங் அப்பேர் ஆகும். அண்ட் நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுடைய பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டா எல்லாமே பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடும். அதனால் உங்களுடைய எம்டி பென்ட்ரைவை இந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் மல்டிபூட் பென்ட்ரைவ் கிரியேட் பண்ணணும்னா உங்களுடைய பென்ட்ரைவ் ஸ்பேஸ் அதுக்கு கேப்பபிளாக இருந்தால் மட்டும்தான் மல்டிபூட் பென்ட்ரைவை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் நான் டிஃப்ரெண்ட் OSS நான் யூஸ் பண்ணி மல்டிபூட் பென்ட்ரைவை கிரியேட் பண்ணுறதால 64 GB பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்களுடைய ISO ஃபைலுக்கு தகுந்த மாதிரியான பென்ட்ரைவை யூஸ் பண்ணி மல்டிபிள் USB கிரியேட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டால் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான டேட்டா லாஸ் வார்னிங் வரும். அண்ட் இங்கே நீங்கள் கேப்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணி ஓகே பண்ணுறதால இந்த ப்ராசஸை நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே எஸ்ன்னு டைப் பண்ணி ஓகே பண்ணுங்கள். ஸோ இப்போ சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணியிருக்கிற பென்ட்ரைவ் மல்டிபூட் USB கிரியேட் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய USBயை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுடைய USBயுடைய நேம் வென்டாய்னு சேஞ்ச் ஆகிடும். தென் USBயை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய மல்டிபூட் USBயுடைய ISO ஃபைலை ஜஸ்ட் காப்பி பண்ணி USBக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறதால மல்டிபூட் USB பென்ட்ரைவ் ரெடி ஆகிடும். தென் ISO ஃபைல்ஸை USBயில் காப்பி பண்ண அப்புறம் OSஐ இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சிஸ்டமில் USBயை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற ஃபாலோயிங் கீயை ப்ரெஸ் பண்ணி பூட் மெனுவை ஓப்பன் பண்ணி உங்களுடைய USBயை செலக்ட் பண்ணுறதால வின்டாயுடைய இன்டர்ஃபேஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே நீங்கள் ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ண ISO ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே பூட்டபிளாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய OSஐ நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய விண்டோஸை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் உங்ககிட்ட Windows 10 அண்ட் Windows 11 ISO ஃபைல் இல்லைனா ஐ பட்டனில் ஷோ ஆகிற அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் Windows 10 அண்ட் Windows 11 ISO ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின மாதிரியே நீங்கள் வென்டாய் என்ற மல்டிபூட் சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ISO ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதால மட்டுமே உங்களுடைய மல்டிபூட் பென்ட்ரைவை ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.